உனக்கு வாலி தெரியுமா? வாலி ராமாயணத்துல வர்ற வாலி பெரிய வீரன், ரொம்ப சூரன், ஆனா ரொம்ப கெட்டவன். தம்பி பொண்டாட்டியே கடத்திட்டு போனவன். அவனை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு அபூர்வ சக்தி இருந்தது. வரும் யாராவது எதிரி அவன் முன்னால நின்னா எதிரியோட பாதி போல அவனுக்கு போயிடும். அதனாலதான் ஸ்ரீராமன் மரத்து பின்னால மறைஞ்சிருந்து அம்பு விட்டு வாலிய கொன்னாரு, சூழ்ச்சியா. நம்ம பக்கம் நியாயம் தர்மம் இருந்து எதிரி கெட்டவனா பலசாலியா இருந்து அவனை சூழ்ச்சி பண்ணி கொள்றதுல தப்பே இல்லைன்னு ஸ்ரீராமன் கடவுளுடைய அவதாரம் அவரே சூழ்ச்சி செஞ்சிருக்கும் போது நான் ஏமாத்திரம். புரிஞ்சதா? புரியல? நீ என் பைய சின்ன இல்ல. சிங்காரம் வெடி வச்சதுல என் சின்ன துடிச்சு சத்ததை என் கண்ணால பார்த்த. நீ என் பையன் சொன்னதும் போய், உங்க அப்பா உன்னை கொள்றதுக்கு ஆள் அனுப்புனான் சொன்னதும் போய். எல்லாம் நான் நடத்தின நாடகம். யுவர் சன் ஆஃப் சிங்காரம். அடிப்பொலி. இந்த ஆள் ஒரு மகா நடிகன் தான். உன்னை வச்சே உன் கோட்டைக்குள்ள புகுந்து உன் படையை அழிச்சு எதிரிய கொன்னு என் நீண்ட கால பழிய தீர்த்துட்ட. தந்திரம், ராஜ தந்திரம். நீ கொஞ்சம் நல்லவன், எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க. அதனால உயிரோட விட்டுடலாமா இல்ல அந்த பாம்போட பையன் அந்த விஷயம் உன்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பழியத்துக்கு படையெடுத்து வரலாம். அதனால உன்னை இப்ப முடிச்சிடலாமா? விட்டுடலாமா இல்ல முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா விட்டுடலாமா? நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க ஊர்ல கம்பளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ கோபமாவோ குழப்பமாவோ இருக்கும்போது உடனே முடிவெடுக்காத. உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யன்னு சொன்னாங்க. அதான் நம்ம பாட்ட